சென்னை அடுத்த நெடுங்குன்றம் ஊராட்சி கவுன்சிலர் வீட்டின் முன்பு நாட்டு வெடிகுண்டுகள் வீசிய வழக்கு தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதிமுக கவுன்சிலர் முத்துப்பாண்டி நடத்தி வரும் உணவகத்திற்கு அருகில் உள்ள அவரது வீட்டின் முன்பு 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு மர்ம நபர்கள் தப்பிச் சென்றனர். நெடுங்குன்றம் ரோடு தேவர் பிசியா அங்கதான் ஹோட்டல் வச்சிருக்கோம். நாங்க ஒரு 4:30 மணி ஒரே வண்டி சத்தம் கேட்டது. வண்டி சத்தம் கேட்ட உடனே எங்க வீட்டுக்காரர் அப்பதான் உள்ள போறாங்க. அங்க உட்காந்துட்டு போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு குண்டு வந்து விழுந்ததுயா. விழுந்த உடனே கப்புன்னு பெட்ரோல் மாதிரி நெருப்பு அது மாதிரி தெரிஞ்சது. 2வது அதே குண்டு ஓங்கி அடிச்ச உடனே மேலே வர புகை ஃபுல்லா புகைங்கய்யா. மூஞ்சியே தெரில. எனக்கு சுகர் பிரஷர் இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகி பின்னாடி ஓடி போயிட்டேன். ஓடி போனோடனே எங்க வீட்டுக்காரன் பையன் உள்ள இருந்தவங்க ஓடி வந்து என்னதான் தேடுறாங்க. புகையில ஒண்ணுமே தெரியல. ஐயோ ஐயோ ஐயோன்னொடனே தேடுறாங்க. தேடி அந்த நான் இங்கே இருக்கையான்னு சொன்னோடனே என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தண்ணிலாம் கொடுத்து வெளியில் கூப்பிட்டு வந்துட்டாங்க ஐயா. அதுக்குள்ளே அவனை செகண்டில் அவனை சவுண்டு கேட்டு இந்த தெருவில் இருந்த ஆளுவை ஃபுல்லாக வந்துட்டாங்க. அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து எல்லாம் அது பண்ணாங்க. யாரியா அது ஆளுக்கு பார்க்க முடியலைங்கய்யா. ரோட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து அவங்க எரிஞ்சது. நாங்க ஆளு பார்க்க முடியல. ஆனா வண்டி சவுண்டு கேக்குது. இந்த பக்கம் எடுத்த போய் வண்டி கிண்டி எதுவுமே வரல. அவங்க எரிஞ்சிட்டு இந்த பக்கம் தான் போயிருக்கிறானுங்க. இந்த பக்கம் போகல. எப்படி அந்த சம்பவம் நீங்க இருக்கும்போது என்ன உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? புரியல. சம்பவம் குண்டு வீசணும்னா உங்க மனநிலை ரொம்ப பயங்கரமா மோசமாயிடுச்சுங்கய்யா. எனக்கு ஏற்கனவே அதிர்ச்சிலாம் ஆகாது. பசங்க பிள்ளைங்க எங்க வீட்டு எல்லாமே பக்குவமா தானே வச்சுக்கிறாங்க. சுகர் பிரஷர் எல்லாமே இருக்கு. பார்த்தீங்களா, எங்கேயும் போறதும் கிடையாது வரதும் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே தான். ஹோட்டல் நாங்களே தான் பார்த்துக்கிறோம். எங்க பெரிய பொண்ணு பையன் மருமக 2 மருமக எங்க வீட்டுக்காரர் நாங்க தான். அடுத்த எல்லாம் போடுறது கிடையாது. எனக்கு நல்லா உடம்பு நல்லா இருந்தா கடை போடுவோம். சரியில்லைனாக்கா கடை நிப்பாடிடுவோம் ஐயா. இது என்ன காரணம் ஐயா அதாயா தெரியலையா. எங்களுக்கு பகையாளி யாருமே கிடையாதுங்கய்யா. எந்த ஆளுமே கிடையாது. கடைக்கு வர்றவங்க பைசா இல்லாம சாப்பிட்டாலும் இல்ல போ அப்படின்னு அனுப்பிடுவோம். பசின்னு கேட்டாலும் சாப்பாடை கொடுத்து அனுப்புவோம். எங்களுக்கு விரோதி யாருமே இல்லைங்கய்யா. ஆனா வார்டு நம்பர் 14 பேருக்கும் தலைவர் பகைன்னா ஆனா அவரு தான் செஞ்சிருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது. அவர் தான் செஞ்சிருப்பான்னு நாங்கள் சொல்ல முடியாதுங்கய்யா. ஆனா அது வேணும்னு குறிப்பிட்டு தான் செஞ்சிருக்காங்க ஐயா. ஆனா எங்க வீட்டுக்காரர் அழிக்கணும்னு தான் செஞ்சிருக்காங்களே தவிர வேற வழி இல்லை. அவங்க அவ்வளவு நேரம் உட்காரதெல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அந்த இடத்துலயே தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க எரிஞ்சவங்க. ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் போனா இன்னைக்கு ஆளுக்கு அழிங்கய்யா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.